குட்டி தப்பு பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பாட்டி மடியில உட்காந்துக்கலாம். நம்ம பாட்டி கிட்ட இருந்தோன்னு வையேன், யாருமே நம்மள எதுவுமே கேட்க மாட்டாங்க. பாட்டி மட்டும்தான் சமத்தியா கதை சொல்லுவாங்க. பாட்டி எப்படி இருப்பாங்க? அம்மாவுக்கு இல்லனா அப்பாவுக்கு வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. என்னன்னா அப்பப்ப சாப்பாடு விட்டுறேன்னு டார்ச்சர் கொடுப்பாங்க. எனக்கு பாட்டியே இல்ல. நீங்க பாட்டியை பத்தி இவ்ளோ சொல்றீங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாரு, எங்கேயாவது இருப்பாங்க. உலகத்துல யாருமே பாட்டி இல்லாம இருக்க மாட்டாங்க, தெரியுமா? நிஜமாவா? ஆமா, எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டியாவது இருப்பாங்க. இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட பாட்டியை பத்தி கேக்குறேன். நாளைக்கு எங்க பாட்டிய வீட்டுக்கு வர வைக்கிறேன். உனக்கு மட்டும் பாட்டி இருந்தாங்கன்னு வெயி, நீ தினைக்கும் ஏஞ்சலா இருக்கலாம். எப்படி? பாட்டிங்கெல்லாம் தினைக்கும் ராத்திரி ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அதுல ராஜகுமாரி எல்லாம் வருவாங்க. எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பாங்க. நான் ஒரு நாளைக்கு எங்க பாட்டி கிட்ட உன்னை கதை கேட்க கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்கள நாளைக்கே வர வச்சு கதை கேக்குறேன். அடுத்த பர்த்டே உங்க பாட்டி கூட கொண்டாடு. அப்புறம் பாரு, நீயே சொல்லுவ கிராண்ட்மா இஸ் கிரேட்னு. சார், மேம் வந்துட்டாங்க. வாமா. வெல்கம் வினோதினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ். கொடுங்க மேடம். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க் யூ. என்ன சார், செலிப்ரேஷன் எல்லாம் பெருசா இருக்கு? ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வரல. ஃபர்ஸ்ட் டைமா? என்ன சார், தினமும் தானே ஆபீஸ்க்கு வரேன். இல்லம்மா, நீ இத்தனை நாள் கம்பெனியோட எம்ப்ளாயியா வந்துட்டு இருந்த. இப்போ கம்பெனியோட ப்ரொப்ரைட்டரா வர. எம்ப்ளாயி ப்ரொப்ரைட்டர், இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லம்மா. ஆனா நம்ம சொல்ற விதத்துல தான் எக்ஸ்போஸ் ஆகும். சின்சியரா ஒர்க் பண்ணோம்னா நம்ம எல்லாருமே முதலாளி ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு ரோல் மாடல்மா. இன்னைக்கு நீ செஞ்சதை நாளைக்கு வர்றவங்களும் செய்வாங்க. நான் அப்படி என்ன சார் செஞ்சேன்? என் வேலையை தானே பார்த்தேன். இது உன்னோட பெருந்தன்மை. இன்னைக்கு நீ இல்லைன்னா இந்த கம்பெனியே நாளைக்கு இல்ல. அதனால நாங்க பண்ற செலிப்ரேஷன் எதையும் நீ தடுக்காத. இதான் உண்மை மேடம். சார் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க எப்போ வர வேண்டியது. பட் டூ லேட். எனிவே, கங்க்ராட்ஸ் மேடம். அண்ணா, நீங்க ஒண்ணுமே சொல்லல. என்னமா சொல்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அண்ணா, வினு, அப்புறம் ஒரு நிமிஷம்மா. உனக்கு தனியா ஒரு ரூம் அலாட் பண்ணிருக்கேன். ரூம் எல்லாம் எதுக்கு சார்? என்ன எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த டேபிளே போதும். இதுவே எனக்கு வசதியா இருக்கு சார். அப்படி இல்லம்மா, நீ இன்னும் எம்ப்ளாயிங்கிறதே மனசுல வச்சிட்டு இருக்க. இப்போ நீ ஒரு ப்ரொப்ரைட்டர், அதை மறந்துடாத. மாதவி, சார், புதுசா அப்பாயிண்ட் பண்ண லேடி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். கொஞ்சம் வர சொல்லுமா. ஓகே சார். சார். வினு, she is சங்கீதா. சங்கீதா, your secretary. ஹலோ மேடம். ஹலோ. நைஸ் மீட்டிங். தேங்க் யூ வெரி மச். ஓகே வினு, நீ ஹாப்பியா வேலையை கண்டினியூ பண்ணு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் கிளப்புக்கு கிளம்புறேன். ஓகே சார். சங்கீதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. வெளியில டெய்லர் அண்ணன் நிப்பாரு, அவரை கொஞ்சம் வர சொல்ல. முடியாது மேடம். ஏன்? ஆர்டர் போடுங்க மேடம். ரிக்வெஸ்ட் பண்ண நான் பண்ண மாட்டேன். ஓகே, என்னோட ஆர்டர். டெய்லர் அண்ணனை வர சொல்லு. எஸ் மேடம். வாங்கண்ண, சொல்லுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். எதா இருந்தாலும் சரியா சொல்லுவீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, நான் 18 முதலாளிங்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். 3 தடவை தொழில் ஆரம்பிச்சு நானும் முதலாளியா இருந்திருக்கேன். முதல் முறையா ஒரு தொழிலாளி முதலாளி ஆகிறத இப்போதாம்மா பார்க்குறேன். சின்ன வயசுல காஜா சரியா போட தெரியாதனால
அங்குஸ்தான் பட்டனால என் முதலாளி தடையில் அடிப்பார். அந்த அடியை வாங்கி தான் நான் தொழிலை கற்றுக்கிட்டேன். தொழிலை கற்றுக்கிட்ட எனக்கு வியாபாரம் பண்ண தெரியல. கை வச்ச எல்லாத்துலேயுமே நட்டம் நட்டம் நட்டம். இனிமே சொந்தமாக தொழிலை பண்ண வேணாமேன்னு வேலைக்கு போகலாம்னு பல கம்பெனிங்க ஏறி இறங்கி பார்த்தேன். ஆனால் எங்கேயும் ஒன்றை மாதிரி என்கிட்ட யாரும் வேலை வாங்கினதில்லை. நீ எப்படி முதலாளி ஆனேன்னு எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான கேள்விங்க ஓடிக்கிட்டே இருக்குமா. அவங்களுக்கு ஒன்று புரியல. எல்லாரையும் சமமாக பார்க்குற முதலாளி கிடைச்சிட்டாங்கன்னு ரொம்ப உயரமான இடத்துல முதலாளி அவனை தூக்கி உட்கார வச்சுட்டாருமா. இதை எந்த முதலாளியும் பண்ண மாட்டாருமா. ஆனால் ஜாக்கிரதையா இருமா, உயரம் எப்போவுமே ஆபத்தானது தான். அண்ணா என்ன ஆசீர்வாதம் அம்மா பண்ணுங்க. அம்மா அம்மா தொழிலில் நான் உன்னை ரொம்ப பெருசாக மதிக்கிறேம்மா. எனக்கு உன்னை ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லை, ஆனால் வயசு இருக்கு. நல்லா இருமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் வரேம்மா. ஹலோ, சொல்லுங்க. யாரு? காமாட்சியா?